ஃபர்ஸ்ட் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல டிஎன்ஏ சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இப்ப டிஎன்ஏ சர்வீஸ் பட்டா சிட்டா வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓபன் ஆன இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா வீடு மாதிரி இருக்கா அந்த ஐகான் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பட்டா சிட்டா புலப்பட விவரங்கள் பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட மாவட்டம், வட்டம், கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டா எண் தெரிஞ்சா பட்டா எண் கிளிக் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா புல எண் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. புலன் எண்ணை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஊரகம், நத்தம் அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். இப்போ உங்க லேண்ட் வந்து ஊரகமா இல்ல நத்தமா அப்படின்னு செக் பண்றதுக்கு உங்க பத்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தபசில் சொத்து விபரத்தை பார்க்கணும். அதுல நத்தம்னு வார்த்தை வருதான்னு பாருங்க. நத்தம்னு வார்த்தை வரல அப்படின்னா அது ஊரகம் தான். ஸோ ஊரகம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட சொத்து பாத்தீங்கன்னா ஊரகம்ல தான் இருக்கு, அதனால நான் ஊரகத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்க புல எண் மற்றும் அதோட உட்பிரிவு இது 2யுமே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க உங்க போன் நம்பரை கொடுத்து பக்கத்துல உள்ள அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஓடிபி உங்க மொபைலுக்கு வரும், அதை அப்படியே இதுல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. உங்க பட்டாவும் உங்க லேண்டோட வரைபடமும் ஓபன் ஆயிடும். கீழே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட பட்டாவையும் உங்களோட லேண்ட் வரைபடத்தையும் உங்க மொபைல்லையோ இல்லை உங்க சிஸ்டம்லையோ நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு டிஎல்ஹெச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க.